ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஏ டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு வெளிநாடு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அங்கே அது வந்து ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி. ஏன்னா வருஷத்தில் 8 மாதம் வந்து வின்டர் சீசன். ஸோ அங்கே நம்ம குட்டி பையன் சஞ்சீவுக்கு வந்து வின்டர் ட்ரெஸ்ஸஸ்லாம் தேவைப்படும். ஸோ அந்த வின்டர் ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வின்டர் ட்ரெஸ்ஸுன்ட்டு ஸ்பெஷலாக விற்கிற ஒரு கடைக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே போய் என்னென்னலாம் அவனுக்கு வாங்குகிறோம் அப்படின்றத ஒரு லாகாக போகிறதா ஒரு வீடியோ. வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வின்டர் ட்ரெஸ்க்காகவே இருக்கிற ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் ஸ்டோருக்கு தான் போகிறோம். அது எங்கே அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி போகும்போது என்னோடய வின்டர் ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் அங்கே தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி அங்கேயே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அது எங்கன்னா, நம்ம எக்மோர் மியூசியம் பக்கத்தில் இருக்க அம்சா மால், அங்கே இருக்கிற ஒரு ட்ரெஸ் கடை. எனக்கு சரியாக ட்ரெஸ் கடை பேர் தெரியலை. அங்கே போனவுடனே நான் எடுத்து அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் வெளியூர் போகிறாங்களோ, லைக் இந்த வின்டர் பிளேசஸ், ரொம்ப கோல்டாக இருக்கிற பிளேசஸ், இல்லை ஒரு ட்ரிப்புக்காக, இல்லை ஒரு வின்டர் டைமில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றவங்க, அவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு போகலாம். ஏன்னா அவங்ககிட்ட ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கான ஸ்பெஷலைஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த டெம்பரேச்சருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில கண்ட்ரிஸ் வந்து -5 வரைக்கும் போகும், சில கண்ட்ரிஸ் வந்து -10, -15 வரைக்கும் போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்ககிட்ட நம்ம ரெக்குயர்மெண்ட் சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த ட்ரெஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு இப்போ என்ன ட்ரெஸ் எடுக்கிறோம் சஞ்சீவுக்கு, அதை மட்டும் நாங்கள் இன்றைக்கி காட்டுறோம். பாய். இப்போ நம்ம அந்த ஷாப்பிங் மால் வந்துட்டோம். இது என்ன ஷாப்பிங் மால் அப்படின்னா, எக்மோர் மியூசியமுக்கு ஆப்போசிட் ரோட்டில் இருக்கிற அல்சா ஷாப்பிங் மால். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் படத்துலலாம் வர ஷாப்பிங் மால்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த வின்டர் ட்ரெஸ்ஸுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டு ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு தான் நம்ம போகிறோம். அந்த கடை என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். போகலாம். இந்த கடை தான் கைஸ், ஜோனூஸ் சைட். நான் இதுக்கு முன்னாடி ஃபாரினுக்கு போகும்போதும் இங்கே தான் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். இதே இடத்துல தான் நம்ம குட்டி பையனுக்கு இருக்கான்னு பார்க்க வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வின்டர் கார்மெண்ட்ஸில் தான் ஸ்பெஷலைஸ்ட். பட் அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட மற்ற நார்மல் ட்ராவல் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ராலிஸ் எல்லாமே நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பேக் பேக்ஸ், இதுவுமே அவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். இவங்ககிட்ட கிடைக்கிற எல்லாமே நல்ல குவாலிட்டியாக, நல்ல வாரண்டியோடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ராலிஸ் எல்லாமே நல்ல வாரண்ட்டி இருக்குது. வின்டர் ஜாக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ரேஞ்சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட நிறைய ஸ்வெட்டர்ஸ்லேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடல்ட்ஸ் ப்ளஸ் கிட்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. இவங்ககிட்ட நானே பர்சனலாக சில ஸ்வெட்டர்ஸ் வாங்கி மோர் தென் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே டாப் குவாலிட்டியாகவும் ரொம்ப நாள் வருது. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நானே யூஸ் பண்ணதுனால என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட நிறைய தேர்மல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பியூர் உல், அப்புறமா காட்டன் மிக்ஸ், உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஜாக்கெட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சஞ்சீவுக்கு தான் நாங்கள் ஜாக்கெட்ஸ் கேட்டிருந்தோம். அதில் ஒன்று தான் இப்போ அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் அவருக்கு செலக்ட் பண்ணது வந்து ரெட் கலர் ஜாக்கெட். சரி, இதை போட்டு பார்க்கலாம். ஸோ ட்ரையல் ஆப்ஷன் அவைலபிள்னு சொன்னாங்க. ஸோ ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு பார்க்குறதுக்கு தான் போட்டுட்ருக்காங்க. இந்த ஜாக்கெட் அவருக்கு போட்டோன்னே கரெக்டாக இருந்துச்சு. கையெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆச்சு, மேட்ச் ஆச்சு. ஹூடி எல்லாமே அவருக்கு கரெக்டாக அந்த காது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அவருக்கு வாங்கினது. இதை அவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழட்டாமல் ரொம்ப ஆட்டம் கட்டிகிட்டு இருந்தார். இவங்கக்கிட்ட வின்டர் ஜாக்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் லெதர் ஜாக்கெட்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூரான லெதர் ஜாக்கெட்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அந்த டச் அண்ட் ஃபீலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பைக்கர்ஸ் ஜாக்கெட்னு சொல்கிற அந்த மாதிரி ஜாக்கெட்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஜாக்கெட்ஸோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அது மட்டும் இல்லாமல் ஸ்வெட்டர்ஸ் லேடிஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் பட்டன் டைப், ஜிப் டைப் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. ஸோ கைஸ், ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இவங்ககிட்ட வின்டர் ஜாக்கெட்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட் ஃபிட்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து ட்ரையல் போட்டு பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஜாக்கெட்ஸ் வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ நீங்கள் தனியாக ரெயின் கோட்டுன்னு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கோல்டான பிளேஸ், விண்டி பிளேஸ், மழையும் பெய்யும் அடிக்கடி அப்படின்னா இதுவே உங்களுக்கு சூட் ஆகும். வின்டர் ஜாக்கெட் சொல்லி ஒரே மாதிரி மாடல் இல்லாமல் இவங்ககிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாங் வின்டர் கோட்ஸ் பாருங்கள். இதெல்லாம் குளிர் டைமில் போட்டுக்கலாம். ஆனால் இதெல்லாம் ரெயின் ப்ரூஃப் கிடையாது. ஆனால் இதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பீச், அப்புறமா இந்த கிரே, இந்த ப்ளூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்களுக்கு அண்ணா நகர்லேயும் ஒரு பிரான்ச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த வீடியோ வந்து சஞ்சீவுக்கு எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒய்ஃப்காக அங்கே போய் எடுத்தோம். அங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்கெட் அங்கே இருந்துச்சு. அப்புறம் நானும் கொஞ்சம் 2 ஸ்வெட்டர் எடுத்தேன். ப்ளஸ் அவங்க வாங்கின ஜாக்கெட்டுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அதில் ஆன்சைட் வாரண்ட்டியும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஆன்சைட் வாரண்ட்டி என்னென்னா, அந்த 5 இயர்ஸில் உங்களுக்கு நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அங்கேயே அதோட வாரண்ட்டியை நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இன்வாய்ஸ் மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ எந்த கண்ட்ரியில் இருக்கும்போது டேமேஜ் ஆச்சோ அவங்க கால் பண்ணி சொன்னால் அதை அவங்க அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. வாரண்ட்டி பீரியட் பிடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஜாக்கெட்ஸில் ஏதாவது டேமேஜஸ் ஆகிடுச்சுன்னா அதை அவங்க ஷோரூம் கொண்டு போனீங்கன்னா அடிஷ்னல் சார்ஜஸில் அதை ஃபிக்ஸ் பண்ணி தர சர்வீசஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இது நம்ம பையனுக்கு வாங்க வந்த ஸ்வெட்டர்ஸ். இவங்க அவர் சைஸுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பியூர் உல், கழுத்து வரைக்கும் கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜிப் வச்ச டைப் ஸ்வெட்டர் வித் ஹூடி ஸ்டைலில். நம்ம பார்த்த பியூர் உல் ஸ்வெட்டர் மட்டும் ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இது வந்து டெம்பரேச்சர் ரொம்ப நெகட்டிவில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா, கழுத்து எல்லாமே கவர் ஆகுதான்னு பார்த்தோம். அவருக்கு பக்காவாக ஃபிட் ஆகுது. ஸோ இதையும் எடுத்துக்கிட்டோம். இவங்கக்கிட்ட வின்டர் ஷூஸும் இருக்குது. ஸோ வின்டர் ஷூஸ் எதுக்குன்னா மோஸ்ட்டாக காலெல்லாம் ரொம்ப குளிராமல் இருக்கணுன்றதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னோவி பிளேஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த ஸ்லிப்பரினஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த வின்டர் ஷூஸ் யூஸ் ஆகும். ஸோ அதுவும் இவங்ககிட்ட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஹாய் கைஸ், ஃபைனலாக நாங்கள் சஞ்சீவுக்கு ஷாப்பிங் முடிச்சிட்டோம். என்னென்னலாம் வாங்கியிருக்கோம்னு சொல்கிறேன். அவனுக்கு ஒரு வின்டர் ஜாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்வெட்டர்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்வெட்டரில் நார்மல் ஸ்வெட்டர்ஸ் ப்ளஸ் ஜிப் வச்ச ஹூடி, இதில் ஒரு 3 வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா ஹூடி இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்வெட்டர், அதாவது ஜிப் வச்சு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா நான் வீடியோவில் பார்த்த மாதிரி பியூர் உல்லன் ஸ்வெட்டர் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தெர்மல்ஸ், அப்புறம் அவருக்கு குல்லா, அதுக்கப்புறமா அவருக்கு தேவையான வின்டர் சாக்ஸு, அதுக்கப்புறம் பேர் ஆஃப் க்ளவுஸு, இதெல்லாம் தான் அவருக்கு வாங்கியிருக்கோம். ஃபைனலாக நாங்கள் எங்களோட ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். நாங்கள் ஒரு சண்டே ஈவினிங் 5 o'clock வந்தோம். அப்போயுமே இவங்க ஷாப் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ்லையுமே இவங்க ஈவினிங்கில் அவைலபிளாக இருக்காங்க. சண்டேங்கிறதுனால எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ்டாக இருக்குது. ஒரே ஒரு பானிபூரியும் ஒரு ஐஸ்கிரீம் கடையும் தவிர. வந்ததுக்கு நாங்கள் பானிபூரி சாப்பிட்டு கிளம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு TA Talks. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பாய்.